இப்போ கொரோனா நமக்கெல்லாம் வந்துட்டு போயிருக்கான். உண்மையிலேங்க கொரோனா காலத்துலேருந்து இப்போ ரொம்ப சிரமங்க. பொண்ணுவாக வரம்பெல்லாம் காப்பி தானே கொடுப்பாங்க. இப்போ எல்லாம் கபசுவ குடிநீர் தான் தராங்களாம் பொண்ணுக்கு. நாளில் நீங்கள் சாதாரண என் மனைவியெல்லாம் அதிரசம் சுட்டான்னு வைங்க, ஆற்றி குடிக்கலாம். அப்படி இருக்கும். அல்வாலாம் செஞ்சால் ஒரு வாரம் சாப்பிடலாம் சார். ஆமாம், நீங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு நினைக்காங்க. எடுக்கவே 3 நாள் ஆகும். எடுக்க 3 நாள் ஆகும். பிக்க 5 நாள் ஆகும். உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்க, கப்புல ஒட்டிக்கிறோம். உள்ளே போச்சுன்னா 47 நாள் ஆகும் வெளியே வர. அப்படி ஒரு அல்வா. கல்யாணம் பண்ண புதுசில் நான் ஏதாவது சாப்பிட்லாம்ட்டு டெய்லி உப்புமா 3 நேரம் உப்புமா ஒருத்தர் சாப்பிட்டா விளங்குமா? இன்னைக்காவது சம்பள கவரை வாங்கினோன்னே இன்னைக்காவது ஹோட்டலில் போய் நல்ல சாப்பாடு சாப்பிடும்ட்டு என் பொண்டாட்டியை கூட்டி போய் ஒரு ஸ்டார் ஹோட்டலில் உட்கார வச்சு, ஆனால் நம்ம சாதாரண ஹோட்டல்லாம் கேட்பாங்க இட்லி பொங்கல் பூரி என்ன வேணும்னு. அங்கே காடை கொடுத்துட்டாங்க. இருட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரியல. லைட்டை பூரா வேறு அமர்த்திட்டாங்க. இருட்டுக்குள்ளே ஒன்றுமே தெரியல. ஒன்றும் தெரியலன்னு சொல்ல முடியுமா? நான் பேச 18ஆம் நம்பரை டிக் பண்ணிட்டேன். 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். 10 நிமிஷம் கழித்து 2 பாக்கெட்டில் உப்புமா கொண்டு வரேன். அட நம்ம தலை விதியே அவ்வளோதான்டா போலன்னு நினச்சிட்டு பக்கத்தில் ஒருத்தர் சாப்பிட்டான். புரோட்டா சிக்கன்லாம் போட்டு நல்லா சாப்பிட்டுக்குந்தான். அவன் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம், அதவே நம்மளும் சொல்லிடுவோம்ட்டு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ரிப்பீட் அப்படின்னா நான் நினச்சேன் ரிப்பீட்டுன்னா இதை கொண்டு வராங்களாக்குன்னு நினைக்கிறேன். நான் ரிப்பீட் அப்படின்னா 10 நிமிஷம் கழிச்சு அதே உப்புமா. என் வாழ்க்கையே உப்புமா வாழ்க்கையாக தான் இருக்குது. அப்புறம் கடைசியில் என்ன பண்ணேன், வேறு வழி இல்லைன்ட்டு கேசரி செய்வது எப்படி அப்படின்ட்டு என் மொண்டாட்ட கொண்டு போய் அந்த புக்கை கொடுத்து கேசரி இன்னைக்கு செய் அப்படின்னேன். அதை பார்த்துட்டு என் மொண்டாட்டி ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. அரை மணி நேரம் கழிச்சு பார்க்குறேன், கேசரி 1 தரம், கேசரி 2 தரம், கேசரி 3 தரம்னா. என்னடி சொல்கிறேன் அப்படின்னா, இதுதான் போட்டிருக்கு. 7 போட்டு இறக்கவும் போட்டிருக்காங்க. நான் 7 போட்டுக்கிட்டு இருக்கேன் க்ளீனு. நான் எனக்கு என் பொண்டாட்டி மேலே கூட கோபம் இல்லை. அந்த புக்கு விற்றா பாருங்க, அவன் மேலே தான் கோபம். நேராக போனேன், என்னடா போட்டிருக்க, என்ன சமையல் புத்தகம், அதில் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள் சார். சமைத்து பாருன்னு தான் போட்டிருக்கு, சமைத்து சாப்பிட சொல்லலை. அதனால் சமைத்து பார்த்துட்டு நம்ம வந்துடணும் அப்படின்னா அந்த மாதிரி. ஆனால் நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு டெக்னிக் சொல்லித்தரேன் சார். வாழ்க்கையில் என் ஒய்ஃபெல்லாம் கோவப்பட்டால் ரொம்ப கொடூரமாக கோபமாக இருக்கும். நீங்கள் நார்மலாகவே நம்ம பார்க்க முடியாது. கோபமெல்லாம் பட்டான்னு வைங்க, பாத்திரத்தை கொண்டு எரிவா, கரண்டி வீசுவா, விளக்கமாறு பறக்கும். கவலையே படக்கூடாது. ஒரே வார்த்தை தான், மன்னிச்சிரு. பேசாமல் போயிட்டே இருப்பான். இதுக்காக சிரிங்க, இல்லை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறீங்களே. நானா சார் இந்த லயன்ஸ் கிளப்பு கல்யாண வீட்டிலாம் பேச கொஞ்சம் சிரமம் தான். ஆமாம் இப்போ என் அனுபவம் தானே சொல்ல முடியும். வேறு யாரும் அனுபவத்தை சொன்னால் அடிக்க வந்துடுவீங்களே. ஒரு கல்யாண வீட்டிலாம் பேச கூப்பிட்டாங்க சார் போன வாரம். நான் விளையாட்டு சொல்ல, என் ஃபேஸ்புக்கை பார்த்தா நான் கல்யாண வீட்டில் பேச முடியாது தெரியும். கல்யாண வீட்டில் பேச போகிறேன், என்னை பொக்கே கொடுத்து ஓரமாக ஆக்கிட்டாங்க. நானும் மைக் வச்சு பேசிகிட்டு தான் இருக்கேன். ஒரு பாட்டி வேகமாக வந்து சொல்லிச்சு, தம்பி அந்த கிச்சனில் யாருமே இல்லை, அங்கே போய் நின்று பேசுங்கன்னு. நான் அங்கே நின்று பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். அதே மாதிரி இந்த லைட்ஸ் கிளப் தயவுசெய்து சார் நல்லாவே சிரிக்கலாம், கெக்கனே சிரிக்கலாம். சில பேர் அந்த ஒரு கிரிப்பாகவே இருப்பாங்க. எப்படி சிரிச்சிடக்கூடாது, எவ்வளோ பந்தயம் கட்டுங்க, பல்லு வெளியே தெரிஞ்சுன்னா அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு டெக்னிக் தான். இப்போ நானே இருக்கேன், ரொம்ப சிரமம் தான். ஒரு இதாக வந்தோம்னா சிரிச்சிடவே கூடாதுன்னு ஒரு முடிவோடு வந்துடுறாங்க. தயவுசெய்து சிரிப்பே வரையினா கூட சிரிச்சு விடுங்க. பாவம் யார் பேத்த பிள்ளையோ இப்படி மேலே நின்று பேசுது, அது பேசாமல் 1 மணி நேரம் உளறுகிறீங்க, என்னத்தை சிரிச்சு விடுங்க. 4 கையை கூட தட்டலாம். அப்பப்போ நீங்கள் கையை தட்டிங்கன்னா இதே திருப்பி சீராகும். நீங்கள் ஆனால் என்னை சாதாரணமாக நினைக்காதீங்க சார். என்னை நீங்கள் கேஷுவலாகவே என்ன நினைக்காதீங்க. அன்றைக்கு ஒரு சின்ன பையன் வந்தான். சின்ன பையன் வந்து ஒரு பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, சின்ன விழா வரட்டுமா பெரிய விழா வரட்டுமான்னு. நான் அந்த பையன் வந்து என்கிட்ட கேட்டான், நீங்கள் டிவியெல்லாம் பேசுகிறீங்க, மைக்கிலலாம் பேசுகிறீங்க, அந்த சின்ன வீடுனா என்ன அப்படின்னா. எதுக்குடா அப்படின்னேன். சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம் தான். தெரிஞ்சு வச்சுக்கிற பேர் சின்ன வீடு இல்லைடா, தெரியாமல் வச்சுக்கிட்டா தான் சின்ன வீடு. இல்லை நம்ம அவனுக்கு அதான விளக்கம் சொல்ல முடியும். நம்ம அதை கேட்குறேன், நம்ம என்ன சொல்ல முடியும். அன்றைக்கு ஒன்று என்னை பார்த்தான், ஒருத்தர் வந்தார் என்கிட்ட நேராக, சார் நேராக பேசுறத விட டிவியில் பேசுனா சூப்பர் சார் அப்படின்னாரு. சூப்பர் சார், கை விடுங்க, ரொம்ப நன்றின்னு. ஏன் சார் அப்படின்னேன். இல்லை சார் டிவியில் வேணாம்னா ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம், நேராக பேசும்போது ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னாரு. நான் போன வாரம் சார் மீனாட்சி அம்மன் கோயிலில் மேற்கு கோபுரத்துக்கிட்ட பேசினேன். 5 லட்சம் பேர் இருப்பாங்க. அப்படி ஒரு பேச்சு. அவர் 5 லட்சம் பேர் மதுரையிலே இல்லைடா.
இல்லை சார், மதுரையில் ஒரு எப்படியும் ஒரு 20 லட்சம் பேர் இருப்பாங்க, அவுட்டெல்லாம் சேர்த்து 5 லட்சம் பேர். பாரதியாரை பற்றி பேசுகிறேன், பாரதிதாசனை பற்றி பேசுகிறேன், இங்கே பேச மாட்டேன், பயப்படாங்க. திருவள்ளுவரை பற்றி பேசுகிறேன். ஒருத்தன் வேகமாக வந்தான், கை கொடுத்தான். சார் சாகலாம்னு நினச்சேன் சார், உங்கள் பேச்சை கேட்டு முடிவை மாற்றிட்டேன்னா கைதட்டுங்க சார், என் உயிரை காப்பாற்றிருக்கேன் பேச்சு, கைதட்டுங்க சார்.